வைக்கிறேன். இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே ஏன் ஏன் எதனால் எப்படி என்று கேளுங்கள் என்று சாக்ரடீஸ் பேசுவதற்கு முன்னாலே எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று வள்ளுவ பெருந்தகை வகுத்த வரிகளுக்கு இலக்கணமாக கூறுகிறவன் எவனாக இருந்தால் என்ன, சொல்பவன் வேந்தனாக இருந்தால் என்ன, திரிபுரம் எரித்த விரிசடை கடவுளாக இருந்தால் என்ன, அண்ட சராசரங்களை ஆட்டுவிக்கின்றவனாக இருந்தால் என்ன, குற்றம் என்றால் குற்றம்தான். இவன் சொன்னான் அவன் சொன்னான் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்ற பகுத்தறிவு சுடரை ஏந்தி வந்த புலவன் நக்கீரன் உலவிய இந்த மதுரையில் நாங்கள் மாநாடு நடத்துகிறோம். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமஞ்சம் பாது கண்டது பொழிமோ, பயிலியது கெழுமிய நட்பின் மயிலிய செறிய அறிவை கூந்தலின் அறியவும் உளவோ, நீ அறியும் நறியவும் உளவோ, நீ அறியும் பூவே. எழுதியவன் முக்கண் முதல்வோன் என்றார்கள் இந்த பாட்டை. இந்த பாட்டில் குற்றம் இருக்கிறது, பொருள் குற்றம் இருக்கிறது, இயற்கை இயலாது. மங்கையின் கூந்தலில் இயற்கை மனம் கிடையாது, அது மலர்களால் வருகிற மனம், வாசனாதி திரவியங்களால் வருகிற மனம். உமையவளானாலும் அதுதான் என்று கூறியது மட்டுமல்ல, இதை சொல்லுவதனால் உனது நெற்றிக்கண் எரிமலையாக திறந்து என்னை பொசுக்கினாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் என்று சொன்ன நக்கீரன் உலவிய இடத்திலே நாங்கள் வந்து நிற்கின்றோம். இந்த மாநாடு இரண்டு நோக்கங்களுக்காக. ஒன்று, அடுத்த 5-6 திங்களுக்குள் தமிழகத்தை நாம் வாக்காளர் பெருமக்கள் சந்திக்க இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் ஒருவேளை தடுமாறிக் கொண்டிருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதி சர்க்கார் கவிழ்ந்து சட்டமன்ற தேர்தலும் உடனே வருமானால், எப்பொழுது தேர்தல் வந்தாலும் சரி, வேரடி மண்ணோடும் அந்த கூட்டத்தை வீழ்த்துவதற்கு, தமிழகத்தின் 39 தொகுதிகளிலும் வாகை சூடுவதற்கு, புதுவையிலும் வெற்றி கொடி நாட்டுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தோள் சேர்ந்திருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த களத்துக்கு ஆயத்தப்படுத்துகின்ற கடமையை செய்ய, மக்கள் சக்தியை திரட்ட இந்த மாநாடு. அது மட்டுமல்ல எங்கள் நோக்கம், அது ஒரு இடைக்கால பணி, அவ்வளவுதான். எங்கள் நோக்கம் நீண்ட தொலை தூரத்தை கடந்தது. 1949 தொடங்கப்பட்ட இயக்கத்தின் அடுத்த கட்டம் நாங்கள். எங்கள் இயக்கம் புறப்படுத்தது 93 அல்ல, சென்னையிலும் சொன்னேன். எங்கள் இயக்கம் 49 தொடங்கிய இயக்கத்தினுடைய அடுத்த பரிமாணம், that another dimension. இன்னும் 50 ஆண்டுகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பணி இருக்கிறது என்றாரே விருகம்பாக்கத்தில் அண்ணா. இங்கே உரையாற்றிய டாக்டர் மாசிலாமணியும் சம்பத்தும் சுட்டிக்காட்டியதை போல தாழ்ந்த தமிழ்நாடே என்று முழங்கினாரே, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முழங்கினாரே, அதைவிட கேடுகட்ட நிலைமை வந்திருக்கிற காரணத்தால் அண்ணா அன்று சொன்ன கடமையை நிறைவேற்ற எங்களை அர்ப்பணித்துக் கொள்வதற்கு சூளுரைக்க இந்த மாநாட்டை கூட்டியிருக்கிறோம். அண்ணாவினுடைய புகழ் பரப்பும் இந்த மாநாட்டில் தன்மான உணர்வுடன் இந்த இயக்கத்தை நடத்துகின்ற நேரத்தில் ஒரு பெரும் யுத்தத்துக்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம். அது ஆயுதம் ஏந்துகின்ற யுத்தம் அல்ல, ஆயுதத்துக்கு நாங்கள் அஞ்சுகின்றவர்கள் அல்ல. ஆனால் அண்ணா தந்த அந்த அறிவாயுதத்தை தான் ஏங்க போகிறோம். தாய்மார்களே, வீரமிக்க மரக்குலத்து மாதரசிகளே, இந்த தமிழ் பண்பாட்டை காத்து வந்த என் அன்னையரே, எங்களுக்கு ஆசி வழங்குங்கள். நாங்கள் ஒரு பெரிய யுத்தத்துக்கு போகிறோம். அண்ணாவை நிலைநாட்டுவதற்கு அந்த போரிலே நாங்கள் வெல்ல வேண்டும் என்று நீங்கள் ஆசி வழங்குங்கள். சூளுரைப்பதற்குத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். சூளுரைப்பதென்றால் உதட்டளவிலே அல்ல, எங்கள் நெஞ்சின் ஆழத்தில் இருக்கின்ற உணர்வுகளின் அடிப்படையில் இந்த மாபெரும் கூட்டத்தில் லட்சக்கணக்கானவர்கள்
திரளுகிறார்கள். சமீப காலத்தில் மதுரை இப்படி சந்தித்திருக்க முடியாது. இப்படி உணர்ச்சி மிக்க கூட்டத்தை லட்சோப லட்சம் பேர், திடல் நிறைந்து, மைதானம் நிறைந்து, சாலைகள் நிறைந்து, நெடுந்தூரத்துக்கு நெடுந்தூரம் லட்சக்கணக்கான தமிழர்கள் திரண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சூளுரைப்பதற்குத்தான் நான் வந்திருக்கின்றேன். எந்த இடம்? வீர போர்க்களங்களை சந்தித்த இடம். நான் சின்னஞ்சிறு வயதிலிருந்து என் இயல்பு மயிர் கூச்சரிகின்ற போர்க்கள காட்சிகள் நிறைந்த காவியங்களை படிக்கிற பொழுது அதிலே நான் லயித்து போய் விடுவேன். அந்த உணர்வுகளால் தான் அண்ணாவினுடைய எண்ணத்தில், அண்ணாவினுடைய கொள்கையில் ஈர்க்கப்பட்டு அந்த பாசறையிலே ஒரு மாணவனாக போய் சேர்ந்தேன். அப்படிப்பட்ட வீரம் நிறைந்த காட்சியை நினைக்கிற போது இந்த தமிழகத்தில், இந்த பாண்டிய மண்டலத்தில், இந்த மதுரை மூதூரினுடைய மண்ணை விட இன்னொரு வீரம் சிறந்த மண் இருப்பதாக நான் சொல்லவில்லை, புலவர்கள் எவனும் சொல்லவில்லை. இது புலவர்களின் கருத்து. சிப்பிப்பாறை ரவிச்சந்திரன் சொன்னாரே, தனக்கென்று எதையும் நாடாமல் அண்ணன் சென்ற வழியிலே தன் மனைவியை அரண்மனையிலே விட்டுவிட்டு அண்ணன் பக்கத்திலே அண்ணனும் அண்ணன் மனைவியும் தூங்குகிற போது கண்ணிமைக்கும் நேரத்தில் பகைவர் வந்து விடுவான் என்று கண்ணிமைக்காமல் வில் தூக்கி நின்ற இளையவனை பற்றி சொன்னாரே, அந்த இளையவன் வீரம் நிறைந்த லக்குமணன். அவனே சொன்னான், என்னை எதிர்த்து நின்று களத்தில் இருக்கின்ற இவனை போன்ற ஒரு வீரனை நான் இதுவரை பார்த்ததில்லை. அவன் மேனியெங்கும் நான் தொடுத்த அம்புகள், அவன் உடம்பெங்கும் நான் தொடுத்த அம்புகள், ரத்தம் கொட்டி கொண்டிருக்கிறது. அந்த அம்புகளை பிடுங்கி சரம் சரமாக என் மீது தொடுக்கிறான். இவனை போல ஒரு வீரன் இந்த உலகில் இதுவரை பிறந்ததில்லை என்று அந்த இலக்குமணன் வர்ணித்ததாக கம்பன் சொன்ன இந்திரசித்தன், அவனைத்தான் சின்னஞ்சிறு பிராயத்து வீரத்தை மண்டோதரி கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டு சொன்னாள், மகனே மகனே, நீ சின்னஞ்சிறு பிள்ளையாக இருந்த போது அந்த நிலாமுற்றத்தில் நீ விளையாடுவதற்காக 2 சிங்கங்களை பிடித்துக் கொண்டு வந்து அந்த 2 சிங்கங்களுக்கு கோபத்தை மூட்டி அந்த சிங்கங்களை மோதவிட்டு விளையாட்டு காட்டினாயே என் வீர மகனே என்று மண்டோதரி சொல்வாள். அது காவியம், கம்பனின் காவியம். அது ஒரு இதிகாசம். இதிகாசம் என்றாலும் அந்த வரிகளை படிக்கிற பொழுது ஒரு நெகிழ்ச்சி. நான் சொல்ல போவது காவியம் என்றால் இதிகாசம் அல்ல, இங்கே நடந்த நிகழ்ச்சி. சேர மன்னனும் சோழ மன்னனும் 5 குறுநில மன்னர்களும் படையெடுத்து வருகிற போது அப்பொழுது அரசு பொறுப்புக்கு வந்திருக்கக்கூடியவன் சிறுவன், பாலகன், சின்னஞ்சிறுவன். அந்த தேர்தட்டிலே படைமுகத்திலே வருகிறான். சதுரங்க சேனைகளுக்கு முன்னாலே வருகிறான். படையெடுத்து வருகிறவன் அவனோ இவனோ அல்ல, யானைக்கச்சேர் மாந்தரஞ்சேரல் இரும்புரை என்ற சேரநாட்டு வேந்தன். இன்னொருவன் புலிக்கொடி பறக்கின்ற சோழ நாட்டு வேந்தன் கிள்ளிவளவன். அவர்களோடு வருகின்றவர்கள் யார்? திதியன், எருமையூரன், எழினி, இருங்கோ வேண்மான், பொருணன் என்கின்ற 5 குறுநில மன்னர்கள். இந்த 7 பேரும் வருகிறார்கள். இவன் சிறுவன் தேர்தட்டிலே நிற்கிறான், வில் தாங்கியவனாக நிற்கிறான். இடைக்குன்றூர் கிழார் வருகிறார். அவர் பார்க்கிறார், இந்த பாலகனா, இவன் கால்களிலே இருக்கக்கூடிய கிண்கிணி கலத்தப்பட்டு இன்றைக்குத்தானே வீரக்கிழர் அணிந்திருக்கிறான். இவன் தலை குடுமி சிரைக்கப்பட்டு இன்றைக்குத்தானே வேப்பம்பூ மாலையை தலையிலே சூடியிருக்கிறான். அவன் கைகளிலே இருந்த சின்ன குழந்தையின் வளையல்கள் கலத்தப்பட்டு இன்றைக்குத்தானே வில்லேந்தி நிற்கிறான். இன்றுதானே அவன் பால் ஆவின் பால் உணவு மறந்து இன்றைக்குத்தானே சோறு சாப்பிட்டான். நெடுந்தேர் கொடிஞ்சி பொலிய நின்றோன் யார்கோல் வாழ்கவன் கண்ணி. சின்னஞ்சிறுவன் இவனா நிற்கிறான், இவனா போருக்கு போகிறான். இதே காட்சியில் அவன் அடுத்து அந்த தேர்தட்டிலே இருக்கக்கூடிய அந்த சிறுவன் சிறந்த கல்விமான். தமிழகத்திலே 31 மன்னர்கள் கவிதை எழுதியிருக்கிறார்கள். அந்த 31 மன்னர்களில் நான் குறிப்பிடும் சிறுவனும் ஒருவன். அவனே கல்விமான். அவன் தான் சொன்னான், நகுதக்கனரே நாடுமீ கூறினர், இளையன் இவன் என உளைய கூறி படுமணி இரட்டும் பாவடி பனைத்தாள், நெடுநல் யானையும் தேரும் மாவும்
படையமை மறவரும் உடையம் யாம் என்று உருது பஞ்சாது உடல் சிரம் செருக்கி சிறு சொல் சொல்லிய சினங்களு வேந்தரை அறிஞ்சமம் சிதைய தாக்கி முரசமுடு ஒருங்கக படையனாயின் பொருந்திய எண்ணிழல் வாழ்னர் செந்நிழல் காணாது கொடியன் எம் இறையன குடிவழி தூற்றி கண்ணீர் பரப்பும் கோலேன் ஆகுக ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த கேள்வி மாங்குடி மருதன் தலைவனாக புலவர் பாடாது வரைகே நிலவரை புறப்போர் புன்கண் கூற இறப்போர்க்கு இயா இன்மையான் உறவே. இவர்கள் அத்தனை பேரையும் நான் அவர்கள் அறிஞ்சமம் சிதைய தாக்கி முரசத்தோடு கைப்பற்றி வெற்றி பெறாவிட்டால் என் நாட்டு மக்கள் கொடியவன் கொடுங்கோலன் என்று தூற்றட்டும். என்னை புலவர் பெருமக்கள் என் நாட்டை விட்டு வெளியேறட்டும். என் உற்றார் உறவினர்களுடைய துன்பம் தீர்க்கின்ற வழங்குகின்ற கொடை கொடுக்க வழியல்லாமல் நான் வறுமையில் வாழட்டும். இது சபதம், இது சத்தியம் என்று சத்தியம் செய்துவிட்டு போனார். யுத்தம் நடைபெற்றது தலையாலங்கானத்தில். மீண்டும் இடைக்குண்டார்களார் சொல்லுகிறார். அலை அலையாக வந்தது படை. அப்படி வந்தவர்களை வயின் வந்த வம்ப மல்லரை வியந்தன்